நம்ம எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு தெரியும். ஆனால் கோப்ரா எஃபெக்ட் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோப்ரா எஃபெக்ட் அதாவது நாகப்பாம்பு விளைவு. நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ தலைநகர் டெல்லியில் விஷத்தன்மை உள்ள நாகப்பாம்புகள் நிறைய இருந்துச்சாம். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாம்புகளோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு பொதுமக்கள் கிட்ட ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, எத்தனை நாகப்பாம்பு அவங்க கொல்றாங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தக்க சன்மானத்தை தருவதாக அறிவிச்சாங்க. ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. மக்களும் இறந்து போன பாம்பை காட்டி சன்மானம் வாங்கினாங்க. காலப்போக்கில் சன்மானம் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே பாம்புகளை வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க. வெகுமதி கிடைக்கலன்ற விரக்தியில் பாம்பை வளர்த்தவங்களே அதை தப்பிக்க விட்டுட்டாங்க. இதனால் பாம்புகளோட எண்ணிக்கை பல மடங்காக உயர்ந்துடுச்சு. இதை தான் கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அதை தீர்த்து வைக்கிறது தான். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தி விட்டுறது தான் கோப்ரா எஃபெக்ட்.